அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான கும்பராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது, மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க கும்பராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, மொத்தத்தில் இந்த மாசி மாதமானது கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதங்க. கும்ப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரிய பகவான் புதனுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் கும்ப ராசியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கும்பராசி அன்பர்களே, இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் வீணாக தலையிட வேண்டாங்க. அதுக்கப்புறம் அடிதடியாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற நிலைமைக்கு ஆளாகிடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வீம்புக்காக ஆடம்பர செலவு செய்வீங்க. ஆடம்பர செலவை தவிர்த்தீங்கன்னா பலவித பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே சமயம் முக்கியமான தேவைக்கு மட்டும் கடன் வாங்குங்க. நில விற்பனை பார்த்தீங்கன்னா தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு இந்த காலத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாடு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து முடிச்சிடுவீங்க. அதே சமயம் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது, மாடியில் ஏறும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா இரத்த காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. பணவரவு பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ற வகையில் இருக்குங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. இருப்பினும் வீட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் தூக்கத்தை தொலைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிக அளவில் இருக்கு. அதே சமயம் முக்கியமான கடனை அடிக்க முடியாம தடுமாற்றமும் உங்களுக்கு ஏற்படலாம். வியாபாரத்தில் ஏற்பட்ட மந்த நிலையால மனம் சங்கடப்படுவீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய உங்களுடைய காதலியை சமாதானப்படுத்த முடியாம திணறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல அதிக நன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க வேண்டாம். அப்புறம் ஏமாற்றம் அடைவீங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பிரகாசமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய நகை, பணத்தை பத்திரமா பூட்டி வைப்பது நல்லது. அப்படி இல்லைன்னா களவு கொள்ள நேரிடலாம். அதே மாதிரி அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கலை தீர்த்து சகஜ நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் நடக்கவில்லையே அப்படின்னு மன வருத்தப்படுவீங்க. முக்கியமான கடனை அடைக்க முடியாம தடுமாற்றமும் ஏற்படலாம். இரும்பு, மணல், ஜல்லி வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதே போல இழுபறியாக இருந்து வந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மாத கடைசியில் முடிவுக்கு கொண்டு வருவீங்க. மேலும் பெற்றோரை எதிர்த்து காதலியின் கரம் பிடிப்பீங்க. அதே மாதிரி காய்ச்சலால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய குழந்தைகளையும் சரி உங்களையும் சரி கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. மனைவியின் கோபத்தை தவிர்க்க முடியாம மாமனாரோடு சண்டை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் வரதட்சணை பிரச்சனையால் சகோதரியின் திருமணத்தில் தடங்கள் உண்டாகுங்க. திடீரென்று பணம் செலவாகி உங்களுக்கு சிரமங்கள் அதிக அளவில் ஏற்படலாம். இருப்பினும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாதமானது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களை முடிக்கின்ற வரைக்கும் அதற்குரிய பணிகளில் நீங்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுடன் சூரிய பகவானும் இணைந்திருக்காரு. அதன் காரணமாக மனதில் பார்த்தீங்கன்னா பதட்டமோ, செயல்களில் குழப்பமோ, நிதானம் இல்லாத தன்மையும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இந்த நேரத்தில் முயற்சி
முயற்சிகளில் முழுமையான கவனம் உங்களுக்கு தேவைங்க. யோசிக்காம எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம். இந்த நெருக்கடியான நேரத்தில் குரு பகவான் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பிருக்கு. அதே சமயம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம். பெரியோரினுடைய ஆசீர்வாதமும் கிடைக்க பெறுங்க. தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகி வருமானம் வர ஆரம்பிக்கும். அரசு அலுவலகர்கள் பணியாளர்கள் தங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலனில் கூடுதல் அக்கறை செலுத்தி வருவதுடன் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் கவனம் செலுத்துவது நன்மையை தருங்க. உடல் நலத்திலையும் அக்கறை கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. மாணவர்கள் கல்வியில் முழுமையான கவனத்தை செலுத்தி வருவது அவசியமாகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நெளிவு சுழிவுகள் அனைத்தும் தெரிந்திருக்குங்க. எப்படி எதை அடைவது அப்படிங்கிற வழிகளையும் அறிந்து கொள்வீங்க. இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சென்றடிக்கிறதுனால வார்த்தைகளில் நிதானம் அவசியமாகிறது. பொருள் வரவிற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஓரளவிற்கு வெற்றியை தரும். அதே சமயம் தடைபட்டிருந்த பணம் வந்து சேருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சென்றடிக்கிறதுனால மனதில் வீண் குழப்பம் சங்கடங்கள் தோன்றலாம். அரசு வழி செயல்கள் இழுபறியாகுங்க. சிலருக்கு சட்ட சிக்கல்கள் தோன்றவும் வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி விரயஸ்தானத்தில் பூமிக்காரகன் செவ்வாய் சென்றடிக்கிறதுனால நீண்ட நாட்களாக விற்பனையாகாம இருந்த இடங்கள் இப்போது விற்பனையாக வழிபிறக்கும். சிலர் புதிய சொத்துக்களை வாங்குவீங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சென்றடிக்கிறதுனால எப்பொழுதுமே நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படும் நிலை இந்த காலகட்டத்தில் தோன்றலாம். அதே சமயம் 3வது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் அத்தகைய நிலையை அவர் உருவாக்குவார். நட்புகள் உங்களை விட்டு விலகும் நிலையும் சிலருக்கு ஏற்படலாம். இருந்தாலும் சனி பகவானினுடைய 10ஆம் இடத்தின் மீதான பார்வையும் குரு பகவானின் பார்வைகளும் சாதகமாக இருக்கிறதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளும் விலகும். தொழிலுக்கான முயற்சிகள் வெற்றியாகும். பணம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும். குடும்பம் தொழிலில் இருந்த சங்கடம் விலகவும் ஆரம்பிக்கும். பெண்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானமான 8வது இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால கணவரின் உடல்நிலையில கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. குடும்பத்தை திட்டமிட்டு நடத்துறதும் வரவு செலவில் கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவைங்க. ஆசிரியர்களினுடைய ஆலோசனையால் நன்மைகள் உண்டாக பெறும். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு எப்பொழுதும் போல செல்வாக்கும் அந்தஸ்தும் பார்த்தீங்கன்னா சற்று குறைவாக இருக்கும். கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய செல்வாக்கும் அந்தஸ்தும் சற்று குறைவாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளுக்கு எல்லா இடத்துலையுமே மதிப்பு இருக்குங்க. இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திர நாதன் 3வது இடத்துல சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 7, 9, 11ஆம் இடங்கள்ல பதிவதால திருமண வயதினருக்கு வரன் கூடி வரும். வாழ்க்கை துணையின் உடல் நிலத்துல இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். தந்தை வழியில ஆதரவு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்த்த வரவும் உங்களுக்கு இருக்குங்க. தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும். ராசிநாதன் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்தாலும் அவருடைய 3, 10ஆம் பார்வைகளால் உங்களினுடைய முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் இருந்து வந்த தடைகளும் விலக ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் உண்டான சங்கடங்களும் மாத பிற்பகுதியில் நீங்கிடும். சுய தொழில் செய்கிறவங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவாங்க. இருந்தாலும் உடல்நிலைகளை எப்பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. இயந்திரம் வாகனங்களை இயக்கும் போதும் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. திருமணத்திற்காக காத்திருந்த சிலருக்கு வரன் தேடி வரும். தெய்வ அருள் கிடைக்க பெறும் நாட்களாகவும் காலமாகவும் இந்த மாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.
அதே சமயம் நட்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும், பொருளாதார நிலையும் மேம்படுங்க. மாணவர்கள் இப்போது கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. மாதத்தின் பகுதியில் ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகளை ஏற்பது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனத்தை சிதற விடாமல் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அப்படி இல்லைன்னா விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களினுடைய வசீகரமான பேச்சால வாடிக்கையாளர்களை வளர்ச்சி போடுவீங்க. அரசு ஊழியர்களுக்கு இடம் மாறுதல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டா பேசுவதாக நினைத்து வெள்ளங்கத்தில் மாட்டிக்கொள்வீங்க. அதனால விளையாட்டான பேச்சை முற்றிலுமா தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காம கணவன் மனைவிக்கிடையே சண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்துல சிலருக்கு பார்க்கும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி உங்களுக்கு உருவாகலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சகோதரிக்கு திருமணம் பேசி முடிச்சிடுவீங்க. கோபமா பிறந்த வீட்டுக்கு போன உங்களுடைய மனைவியையும் கூட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் காரணமாக சில நாட்கள் குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஆலோசனை சொல்றேன் அப்படின்ற வகையில் உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்தில் கலகம் ஏற்படுத்துவாங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு மேலே செலவு வந்து உங்களை வாட்டி எடுக்கும். பெற்றோரிடம் சம்மதம் வாங்கி காதல் செய்த பெண்ணையே நீங்க திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க கும்பராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகாலிங்கேஸ்வரரை வணங்கி வந்தீங்க அப்படின்னா மனக்கவலை அனைத்துமே தீருங்க. திருநள்ளாறு தர்பரேஸ்வரரை வணங்கி வர வாழ்வு அனைத்துமே சிறக்கும். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தவிர்க்க முடியும். அதே மாதிரி அபிராமி அந்தாதியை தினமும் படிக்க விருப்பம் அனைத்துமே நிறைவேறும். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும், மகிழ்ச்சி நிலைகொள்ளும்.